வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா 65 எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து எவ்வளோ ஈஸியான குயிக்கான மெத்தடில் செய்ய போகுதுன்னு, அதுவும் ஃபுல் வெஜ்ஜில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் 1 கப் சோயா வந்து எடுத்துக்கிறோம். அது நல்லா கிண்ணத்தில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் நல்லா இருத்துக்கணும், தண்ணியே வந்து இருக்கக்கூடாது. இப்போ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் 1 ஸ்பூன், நாங்கள் 1 கப் எடுத்துக்கிறதுனால 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அது 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கார்ன் மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊறட்டோன்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களே சோயா வந்து இப்போ வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் 65 மாதிரியே இருக்குங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா எந்த கலரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட அப்படியே லெமன் பிழிஞ்சு வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு அருமையான ஒரு டிஷ், ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.